கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நேரத்தை உள்ள வீடியோவில் பார்த்தது போல அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா என்னும் பட்டணத்தில் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு கூட பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடு கூட பெருகின என்று சொல்லி நான் பார்த்தது போல முதலாவது ஒன்று நாம் பார்த்தோம், சமாதானத்தை குறித்தும் பக்தி விருத்தியை குறித்தும் பார்த்தோம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பயத்தோடு கூட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பயத்தோடு கூட அந்த சபையானது, ஆதி சபையானது தேவ பயத்தோடு கூட வளர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவ பயம் என்றால் என்ன? தேவ பயத்தை குறித்து ரெண்டு விதமான காரியங்களை குறித்து நாம் வேதத்தின் வழியாக நாம் பார்க்கலாம். ஒன்று சோதரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாயிருக்கிற எல்லா விதமான அசுசியை நீங்கி நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு கூட பூர்ணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அப்படியானால் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு கூட பூர்ணப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது பரிசுத்தம் வேண்டுமாம். அந்த பரிசுத்தத்துக்கு என்ன வேண்டுமாம்? தேவ பயம் வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன தேவ பயம் என்று சொல்லப்படும் பொழுது தேவ பயம் என்று சொன்ன ஒன்றாவது காரியம், நாம் எதையாவது பேசினா, நாம் எதையாவது சிந்தித்தால், நாம் எதையாவது ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்தால் அந்த பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படுமே என்கிறதான காரியம் இருக்கிறது. அதுதான் ஒன்றாவது தேவ பயமாக இருக்கிறது. அந்த பயம் இல்லாதபடினால தான் சபையானது இந்த நாளைக்கு பரிசுத்தத்துக்கு நேராக போகாதபடிக்கு துணிகரம் கொண்டு பாவம் செய்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நான் பேசுகிறது நிமித்தமாக, நான் சிந்திக்கிறது நிமித்தமாக, நான் செய்யக்கூடிய பாவத்தின் நிமித்தமாக எனக்காக கல்வாரிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் வேதனைக்கும் என்கிறதான ஒரு எண்ணம் இருக்கிறது. அதுதான் யதார்த்தத்தில் உண்டாகக்கூடிய தேவ பயம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு ஆதாரமாகத்தான் ஆபிரகாமை சோதனாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 20ஆம் அதிகாரத்திலே அவன் கேராரிலே தங்கியிருந்த நாட்களிலே தன்னுடைய மனைவியாக இருக்கிற அந்த சாராளை தன்னுடைய சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். காரணம் என்னென்று சொன்னால், அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அபிமெலேக்கு இவனுடைய மனைவி சகோதரி என்று சொன்னபடினாலே அவளை சிறைப்பிடித்து கொண்டு போகிறதான அனுபவத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே சோதரம் ராத்திரி வேளைகளிலே அபிமக்களோடு கூட தேவன் பேசுகிறான், எச்சரிக்கிறான். அவன் இன்னொருவனுடைய மனைவி என்று சொல்லி எச்சரித்த பொழுது அவன் விடிய காலம் வரை ஆபிரகாம் இடத்தில் வந்து கேட்பான், ஏன் என்னிடத்தில் இந்த சதிவு காணித்தான், எனக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் ஏன் தீங்கு வரும்படியாக அந்த காரியத்தை செய்தாய் என்று சொல்லப்படும் பொழுது ஆபிரகாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. என்ன என்று சொன்னார்? இங்கே தேவ பயம் இல்லை என்பதை நான் அறிந்தபடினாலே நான் அப்படி சொன்னேன் என்று சொல்லி. அப்படியான என்ன? தேவ பயம் இல்லாவிட்டால் எந்த அக்கிரமத்தையும் செய்வதற்கு நான் தயாராகுவோம் என்கிறதானே அர்த்தம். ஆனபடினால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவ பயத்தோடு கூட கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அனுபவத்திலே நாம் காணப்பட்டோமையானால் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வார்த்தையை முடிக்கிறேன். இனி ஒரு தேவ பயம் உண்டு. அதை அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.